Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. நேற்று நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். நேற்றுன்னா முந்தா நாள் இருந்து என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு கவினை யாருன்னே தெரியலன்னு சொல்லி போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருச்சு. இந்த பொண்ணு தான் அந்த கவினை வர வச்சு கொண்டுருச்சு. படத்தில் நடத்த சம்பவத்தை மாதிரி நடந்துருச்சு. இப்படி ஒரு பெண்ணா, இவ்வளோ மோசமான பொண்ணான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணை போட்டு தாறுமாறாக கிளிக்க ஆரம்பிச்சாங்க. சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் போட ஆரம்பிச்சாங்க. சில பிரிண்டிங் மீடியாவிலையும் இந்த செய்தியை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளாரிஃபை பண்ணாமல் செக் பண்ணாமல் போட்டாங்க. இது சம்மந்தமாக நம்ம அங்கே முக்கியமான சில பேர்த்திட்ட விசாரிச்சதுக்கு பிறகு அந்த பெண் எந்த விதமான வாக்குமூலமும் கொடுக்கல அப்படிங்கிற சில விஷயங்களை கேதர் பண்ணிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தோம். இன்றைக்கி அந்த பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பாச்சினி என்ன நடந்தது, கவினுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கவினோட மாமா தாத்தா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பட் அவங்க 2 பேரும் ஐபியில் நான் உள்ளே கூட்டு போயிட்டேன். கவினை காணோம். ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் கூட்டு போயிட்டேன். கவின் இல்லை. நான் அவங்களுக்கு செக் பண்ணிங்கலாம் முடிச்ச பிறகு அவங்க அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன். அங்கே இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப தான் கவின் எங்கன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க அம்மா எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. டயல் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கல. நானும் டயல் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கல. அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்றாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அவங்க 3 பேரையும் அவங்க தாத்தாவை கூட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கவினுடைய அம்மா, கவினுடைய மாமா, தாத்தா அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. வந்து கவின் வந்து அவங்க வெளியில் நின்றுருக்கப்ப சுஜித் வந்து வெளியில் நின்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா அம்மா அவன்கிட்ட இந்த சம்பந்தமாக பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கூட்டு போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா மேலே வந்து குறை சொல்கிறது தப்பு, அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிற தப்புன்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே தம்பி தான் வந்து கூப்பிட்டான், இல்லை தம்பி தான் அந்த சம்பவத்தை செஞ்சான்ற மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. தன் மீது விழுந்த ஒரு கரையை வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறது, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு பேசி இதோட இந்த பேச்சை விட்டுருங்க, பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு பார்க்குது. இதுலேருந்து நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப என்னன்னா, அந்த பொண்ணு தெளிவான ஒரு விஷயம் பண்ணது, எனக்கும் கவினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நான் காதலிச்சோம்ன்றத ஒத்துக்கிட்டது ரொம்ப தெளிவான விஷயம். அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள நிறைய முரண்பாடுகள் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்களுடைய காதல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் தம்பி தான் போய் சொன்னான். அதாவது ஒரு முறை வந்து அவங்க அப்பா கேட்டதாகவும், அப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், கவின் தான் வந்து ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருந்தேன், 6 மாதத்துக்கு பிறகு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய கவினுடைய அந்த கொலை வழக்கு, அது சம்பந்தமாக கவினுடைய காதலி சுபாஷினி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது விசாரணை எப்படிலாம் மாற்றும் அப்படின்றது குறித்து நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சுபாஷினி கவினுடைய காதலி, அவங்க வந்து இந்த பாயிண்ட்ல வந்து அதை ரொம்ப தெளிவாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நேற்று வரைக்கும் வந்து பல்வேறு பத்திரிகைகளில் பல ஊடகங்களில் வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்தை சொன்னாங்க, இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்ட்டு. இப்போ அவங்க வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க சார், அதுலேருந்து தொடங்கலாம். நேற்று நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். நேற்றுன்னா முந்தா நாள் இருந்து என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து எனக்கு கவினை யாருன்னே தெரியலன்னு சொல்லி போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருச்சு. இந்த பொண்ணு தான் அந்த கவினை வர வச்சு கொண்டுருச்சு. இது படத்தில் நடத்த சம்பவத்தை மாதிரி நடந்துருச்சு. இப்படி ஒரு பெண்ணா, இவ்வளோ மோசமான பொண்ணான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணை போட்டு தாறுமாறாக கிளிக்க ஆரம்பித்தாங்க. சில மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் போட ஆரம்பித்தாங்க. சில பிரிண்டிங் மீடியாவிலையும் இந்த செய்தியை வர ஆரம்பிச்சிருச்சு. கிளாரிஃபை பண்ணாமல் செக் பண்ணாமல் போட்டாங்க. இது சம்மந்தமாக நம்ம அங்கே முக்கியமான சில பேர்த்திட்ட விசாரிச்சதுக்கு பிறகு அந்த பெண் எந்த விதமான வாக்குமூலமும் கொடுக்கல அப்படிங்கிற சில விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அந்த வீடியோ இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், கீழே நம்மளுடைய ஆகாயம். ஆமாம், ஆகாயம்லேயே இருக்கும். அதில் என்ன பேசியிருந்தோம்னா, இந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்கல, இந்த பொண்ணு மனம் திறந்து பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி அந்த பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சுபாஷினி என்ன நடந்தது, கவினுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அன்னைக்கு என்ன சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். கவினோட மாமா தாத்தா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. பட் அவங்க 2 பேரும் ஐபியில் நான் உள்ளே கூட்டு போயிட்டேன். கவினை காணோம். ஹாஸ்பிட்டல்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் கூட்டு போயிட்டேன். கவின் இல்லை. நான் அவங்களுக்கு செக் பண்ணிங்கலாம் முடிச்ச பிறகு அவங்க அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறேன். அங்கே இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப தான் கவின் எங்கன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க அம்மா எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. டயல் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்கல. நானும் டயல் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கல. அதுக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்றாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா,
இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் அவங்க 3 பேரையும் அவங்க தாத்தாவை கூட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கவினுடைய அம்மா, கவினுடைய மாமா, தாத்தா அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. வந்து கவின் வந்து அவங்க வெளியில் நின்றுருக்கப்ப சுஜித் வந்து வெளியில் நின்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பா அம்மா வந்துட்டு இந்த சம்மந்தமாக பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கூட்டு போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இவங்க 3 பேருக்கும் இங்கே என்ன நடந்திருக்குங்கிறதே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நடந்தவொடனே அதுக்கு பிறகு நேரடியாக அவர் போய் பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் சரண்டர் ஆனது. அப்புறம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு நேற்று இருந்த ஒன்றும் பாடி இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் பாடியை ஒன்றும் அடக்கம் பண்ணல. இப்போ சமீபோட அந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த பெண் வந்து தான் எல்லாத்துக்கும் காரணம், வர வச்சு கொண்டுட்டா அப்படி இப்படின்னு இந்த பொண்ணை பற்றி தப்பாக அவதூறாக நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவினும் நானும் வந்து நம்ம எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பலருக்கும் தெரியாது, நாங்கள் ரொம்ப தீவிரமாக காதலித்தோம் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக ஒத்துக்கிடுச்சு அந்த பொண்ணு. நாங்கள் 2 பேரும் காதலித்தோம். கவின் என்ன சொன்னான்னா, ஒரு 6 மாதம் பொறு, 2 பேர் வீட்லையும் பேசி நம்ம எப்படியாவது திருமணம் பண்ணிடுவோம். 2 பேர் விஷயம், அதாவது இந்த பிரச்சனை என்னென்னா 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்திருக்கு. இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான. அது கவினோட அப்பா பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். எங்களை வந்து மிரட்டினார் வச்சாருங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் இவங்க தரப்புலாம் சொல்கிறாங்கன்னா, கவினே ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு, நம்ம அதுக்குள்ளே இந்த பிரச்சனைலாம் காம்ப்ரமைஸ் 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சு திருமணம் பண்ணிடலான்ற மாதிரி கவின் வெயிட் பண்ண சொன்னார். அந்த 6 மாதத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் சம்பந்தம் கிடையாது, அவங்க அப்பாவிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இந்த வீடியோவில் வருது. அவங்க அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா மேலே வந்து குறை சொல்கிறதும் தப்பு, அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிற தப்புன்றதை தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே தம்பி தான் வந்து கூப்பிட்டான், இல்லை தம்பி தான் அந்த சம்பவத்தை செஞ்சான்ற மாதிரி அவங்க பேசவே மாட்டாங்க. தன் மீது விழுந்த ஒரு கரையை வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறது, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு பேசி இதோட இந்த பேச்சை விட்டுருங்க, பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு பார்க்குது. இதுலேருந்து என்ன அந்த வீடியோ பார்க்குறப்ப என்னென்னா, அந்த பொண்ணு தெளிவான ஒரு விஷயம் பண்ணது, எனக்கும் கவினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நான் காதலிச்சோங்கிறத ஒத்துக்கிட்டது ரொம்ப தெளிவான விஷயம். அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள நிறையா முரண்பாடுகள் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்களுடைய காதல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என் தம்பி தான் போய் சொன்னான். அதாவது ஒரு முறை வந்து அவங்க அப்பா கேட்டதாகவும், அப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், கவின் தான் வந்து ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருந்தேன், 6 மாதத்துக்கு பிறகு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாவை காப்பாற்றுறாங்க, ஆனால் தம்பியை வந்து பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த காதல் தெரியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவில். ஆனால் கவினோட அப்பா என்ன சொல்கிறார், அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து மிரட்டினாங்கன்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து போலீஸுக்காரரே கிடையாது, அது வந்து ஒரு குண்டாஸ் மாதிரி எங்களை மிரட்டினார் அப்படின்னு அவங்க அப்பா தரப்புலேருந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனையை வந்து 2 நாள் 3 நாளாக அவங்க பேசாமல் இருந்து இப்போ பேசுறதுக்கு காரணம்னா, இப்போ அவங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நேற்று அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எஸ்ஐயாக இருக்கக்கூடிய அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணால் தான் பாடியை நாங்கள் வந்து புதைப்போம்னு அவங்க வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாவை இந்த வழக்கிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தன்னிலை விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன வீடியோன்னா, அவங்க எல்லாத்தையும் அட்வொகேட்ட மற்ற ஆட்கிட்டலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி சொந்த பந்தங்கிட்டலாம் கேட்டு தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேப்ரிகேட்டட் வீடியோ தானே சார் அது? ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். தனியாக வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துலாம் அவ்வளோ சீக்கிரம் போட்டிருக்க முடியாது. கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸு, ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு, சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது எடுத்து போட முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காதலித்தோம் அப்படிங்கிற சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடன்பாடு. அதுக்கு அடுத்து சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அது முரண்பட்ட விஷயமாக இருக்குது. தம்பியை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அப்பா அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. லீகலாக அவங்க அப்பா அம்மா வந்து தண்டிக்கப்படுறாங்களான்னா அந்த சுஜித் கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு தான். ஏன்னா அவங்க தான் வந்து சொன்னாங்க, அப்படி சொன்னால் தான் இவங்களை பாதிக்க முடியும். இல்லை எங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, நான் தான் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சட்ட ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பையனை வந்து தேடி கண்டுபிடிச்சலாம் பண்ணல, நேரடியாக போய் அந்த பையன் சரண்டர் ஆனது தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் கவின் தரப்பில், கவின் ஃபேமிலியில் இந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் தரப்புக்குள்ளே இருந்தேவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் பேர் சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்து இவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வேலை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க குடும்பமே பெரிய போலீஸ் ஃபேமிலி, பெரிய லெவல்லேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அவங்க நிறையா அவங்க சொந்த பந்தங்கள் போலீஸில் இருக்கிறாங்க. இந்த கேஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அந்த கவினுடைய அப்பா தரப்புலேருந்து சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ இதை வந்து காப்பாற்றுருக்கு. அதனால தான் 2 நாள் கழித்து வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ண சொன்னதுக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அது போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது. அந்த வீடியோலையுமே ரொம்ப தெளிவாக அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த பொண்ணு. சுஜித்தை அவன் ஆத்திரப்பட்டு நடந்துட்டான், என்ன தெரியாதுங்கிற மாதிரி அதை ஒரு மலுப்பலாக சொன்னாலும் கூட அதில் அந்த வீடியோலேயே முக்கியமான ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, ஒத்துக்கிட்ட விஷயம். நானும் கவினும் காதலித்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்ட விஷயம். மீதி சொன்ன விஷயங்கள்லாம்
இந்த கேஸ்லேருந்து அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு போடப்பட்ட வீடியோ வாங்குற ஒரு சந்தேகம் தான் வலுவாக இருக்குது. குறிப்பாக இதில் அவங்க பேசும்போது இறுதியில் சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நிறைய பேசிட்டீங்க, இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆதங்கத்தில் சொல்லியிருக்கலாம், ஒரு விரக்தியில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அது எப்படி ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு விட்டுருங்க அப்படின்னு அவங்க பிரைவசியை மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்ற கோவத்தை இல்லை, அது நியாயமான கோவம் தானே, நியாயமான கோவம் தான். வாழ்ற வேண்டிய வயசில் ஒருத்தனை வெட்டி படுகொலை பண்ணி தூக்கி போட்டுட்டு நீங்கள் இதை விட்டுருங்க கண்டுக்காதீங்கன்னா சமுதாயத்தில் நடந்த ஒரு அக்கிரமம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. எல்லாருக்கும் மனிதாபிமானம் உள்ள மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே அது வந்து உறுத்தத்தான் செய்யும். ஒரு பையனுடைய வாழ்க்கை கண்ணு முன்னாடி போயிருக்கு, என்ன செஞ்சான், காதலிச்சது தப்பா? அப்போ நீங்கள் விட்டுருங்க அப்படின்னா விட்டுறா போயிருமா, வந்த உயிர் வந்துருமா? நீங்கள் செஞ்சது தப்பு. தைரியமாக அந்த உங்கள் ஃபேமிலியில் அந்த அந்த பையனை தான் காதலிப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த பையனை வீட்டில் தைரியமாக அந்த கூட்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இறந்து போன பிறகு இந்த பிரச்சனையை விட்டுருங்க, சாதாரண விஷயமா, ரோட்டில் போகிறப்ப இடிச்சிட்டோம் சாரின்னு சொல்லிட்டு போகிற விஷயமா, அது உயிர் போயிடுச்சே. இப்பயும் திருப்பி அப்பா அம்மாவை காப்பாற்றணும் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த கோபம் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அதான் சார் இன்னைக்கு கேட்குறாங்க, எவ்வளோ நாசுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் பேசி போட்ட வீடியோ தான், அட்வொகேட்டு மற்ற ஆட்கள்லாம் பேசி இந்த பிரச்சனையை ஒரு புதுசாக வைக்கணும், சோசியல் மீடியா அது பெருசாக வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற பார்த்தேன். நீங்கள் இந்த வீடியோ போட்டதில் ஒரு வழிக்கு நல்லது தான். ஏன்னா வந்து கவினை காதலிச்சான்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னென்னா அதுவும் தப்பாக போயிருக்கும், அதுவுமே தப்பாக போனதுனால தான் வீடியோ போட்டிருக்காங்க. ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க, வீடியோ போட்டு அந்த பொண்ணு மேலே தப்பாவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அது ஒரு புதுசாக வைக்கணுங்கிறது மாதிரி ஒரு வகையில் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி போயிடுச்சு. அதனால தான் என்ன இங்கே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க, என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயம் சரி, ஆனால் அதோடு சேர்த்து அது காப்பாற்றுற வேலையும் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய கோவம். நீ பேசின வீடியோவில் காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலைகளும் செய்கிறீங்களோ, அதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம். அந்த வீடியோ நானும் கவினும் காதலித்தோம், இந்த சம்மந்தம் இந்த பிரச்சனையை நான் அடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும், அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் எல்லாருக்கும் வலுவான சந்தேகமும் கோபமும் வருது. நானும் கவின் காதலித்தோம், அது ஒரு சம்பவம் நடந்து போச்சு, மீதியெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு அந்த பொண்ணு வீடியோவில் முடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன ஒரு காரணம் வந்திருக்கும். பாரு அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன அடுத்த வாரத்தை தான் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. இதுக்கிடையில் வந்து கவினுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க அம்மாவையும் கைது பண்ணணும், கிருஷ்ணகுமாரி அவங்களையும் வந்து கைது பண்ணணும், கைது பண்ணாமல் நாங்கள் வந்து உடலே வாங்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அப்பா அம்மா 2 பேரையுமே கைது பண்ணணும் அப்படிங்கிற சூழல் வந்து உண்மையிலே இருக்கா? இல்லை, அதாவது என்னென்னா இழப்பு, அவங்களுக்கு ஒரு பெரும் இழப்பு, அந்த கோபம் மாத்திரத்தில் இருக்கிறார். பையனுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணுங்கிறார். அதெல்லாம் கொடுத்த பணத்தை கூட அவர் வாங்கலை, திருப்பி அமைச்சிட்டார். எனக்கு பணம் ஒரு முக்கிய மேட்டர் இல்லைங்கிறாரு. இன்றைக்கி எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க. கனிமொழி அங்கே இருக்கிறாங்க, அப்புறம் திருமாவளவன் இருக்கிறாரு, அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கார். எல்லா கட்சி தலைவர்களும் இன்றைக்கி போய் பேச்சுவார்த்தை நடத்தி 3 நாள் ஆச்சு, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், அடக்கம் பண்ணிடுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தரப்புலேருந்து பிடிவாதமாக இவங்க 2 பேர் தான் இந்த கொலைக்கு காரணம், அவங்க தான் தூண்டி விட்டு தான் செஞ்சுருக்கிறான், அவன் ஏவப்பட்ட அம்பு தான் சுஜித்து, அவங்க அப்பா அம்மா தான் காரணம்னு அவங்க வலுவாக நம்புகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில இன்சிடென்ட்லாம் அவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்திருக்கு. அப்போ இவங்களால தான் கொலை செய்யப்பட்டது. என்றைக்குமே இந்த ஒரு சட்டத்தில் ஒரு இது இருக்குது பார்த்துங்க, அதாவது ஏவப்பட்ட இது செய்யப்பட்டவரோட ஏவப்பட்டவருக்கு தான் வந்து தண்டனைகள் அதிகம், ஏவியவருக்கு தான் தண்டனைகள் அதிகம். அப்போ அவங்கள தான் வந்து குற்றவாளிகள், மெயின் குற்றவாளி அவங்க தான். இந்த பையன் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு ஆத்திரத்தில் பண்ணிட்டான், இந்த பையன் ஏவி விட்டதே அவங்க அப்பா அம்மா தான்னா அவங்க தரப்பில் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் இருந்து கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுகளை, இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை அவங்க தொடர்பு படுத்தி பேசுகிறப்ப அவங்க கைது பண்ணணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க. அரசாங்கம் சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.